ஒரு காலத்தில் பிலிஸ்தியரின் அடக்குமுறையால் துன்புற்ற இஸ்ரவேலர் தேசத்தில் தேவனால் அதிசயமாக பிறந்த வீரன் சிம்சோன். பிறப்பதற்கு முன் நாசிரேயன் அர்ப்பணிப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். வெட்டப்படாத நீண்ட முடி அவனுக்குள் ஓடிய தேவ சக்தியின் அடையாளம். தேவ ஆவி அவன் மேல் வல்லமையாக இறங்கியதால் மனித எல்லைகளை மீறும் பலத்துடன் அவன் வாழ்ந்தான். கர்ஜித்த சிங்கத்தை கைகளால் கிழித்தான். கழுதையின் தாடையால் 1000 பிலிஸ்தியரை வீழ்த்தான். நகரின் கதவுகளையே தூக்கிச் சென்றான். அவன் பெயர் எதிரிகளுக்கு பயமும் மக்களுக்கு நம்பிக்கையும் ஆனது. ஆனால் அவன் இதயத்தின் பலவீனம் தலீலா வழியாக வெளிப்பட்டது. பகைவரின் சூழ்ச்சியில் இனிய வார்த்தைகளால் அவள் சிம்சோனின் நம்பிக்கையை வென்று சக்தியின் ரகசியத்தை அறிந்தாள். என் முடி வெட்டப்பட்டால் தேவ சக்தி நீங்கும். ஒரு இரவு அவன் உறங்கும் போது முடி வெட்டப்பட்டது. தேவ சக்தி விலகிய அந்த நொடியில் ஒரு காலத்தில் அசைக்க முடியாத வீரன் சக்தி இழந்தான். பிலிஸ்தியர் அவனை பிடித்து கண்களை குத்தி சங்கிலிகளால் கட்டி சிறையின் இருளில் அவமானத்திற்குள் தள்ளினர். ஆனால் அந்த இருளே அவனை மனந்திரும்புதலுக்கு வழிநடத்தியது. தேவனை நோக்கி அவன் பிரார்த்தித்தான். காலம் நகர முடி மீண்டும் வளர்ந்தது. பிலிஸ்தியர் கொண்டாட்டத்தின் உச்சியில் அரங்கில் நிறுத்தப்பட்ட சிம்சோன் கடைசியாக தேவனை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தாவே, இன்னும் ஒரு முறை சக்தி அருளும். தேவ ஆவி மீண்டும் இறங்கிய அந்த கணத்தில் 2 தூண்களையும் பற்றி கொண்டு முழு பலத்துடன் தள்ளினான். அரங்கம் இடிந்து விழுந்தது. தனது இறப்பில் கூட எதிரிகளை வென்ற சிம்சோன் மனித பலமல்ல, தேவ கிருபையே உண்மையான வல்லமை என்பதை உரக்க சொல்கிறான். வீழ்ச்சிக்கு பின் எழுச்சி சாத்தியம், மனந்திரும்புதலுக்கு பின் மீட்பு நிச்சயம் என்பதை கற்றுத்தரும் காலத்தால் அழியாத கதை. அன்பான தேவனே, சிம்சோன் வாழ்க்கை மூலம் எங்களுக்கு பாடம் கற்பித்ததற்கு நன்றி. எங்கள் வலிமை, அறிவு, திறமை அனைத்தும் உம்மிடம் இருந்து வருவதை நினைவில் கொள்ள உதவி செய்க. சோதனைகளிலும் பலவீனங்களிலும் விழாமல் உம்முடைய சித்தத்திற்குள் நிலைத்திருக்க கிருபை தாரும். தவறினாலும் மனந்திரும்பி உம்மை நாடும் இதயத்தை அளித்து எங்கள் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தும் சாட்சியாக இருக்க செய்க. ஆமேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமேன்.